திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு பூமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலம்புரை ஈரையே வலம்புரை ஈரையே. சிவ சிவ என்றிலர் தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழிய திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. ஓம் திருச்சிற்றம்பலம். அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான இடத்துல, அதோ கந்தசுவாமி கோயிலுக்கு மிக அருகிலே ஒரு தெய்வீகமாகிய ஒரு சபை என்றால் அது சைவ சமய பக்தஜன சபை. எந்த கோயிலுக்கும் போக வேணாம், நம்ம சபைக்கு வந்தாலே போதும், அத்தனை தெய்வங்களையும் பார்த்துடலாம். அந்தளவுக்கு தெய்வ சாநித்தியங்கள் சித்தர் குருமார்கள் நிறைந்த ஒரு பதியாக இந்த இடம் இருக்குது. இந்த அற்புதமான இந்த சபையில் நாம் சிந்திப்பதற்காக, இறைவனை பற்றி சிந்திப்பதற்காக வாய்ப்பு கொடுத்த நம்ம சபையோனருக்கு முதலில் நன்றியை தெரிவித்து கொண்டு, அதற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, மேலும் இந்த அவைக்கு அணி சேர்க்கும் விதமாக குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்றைய தினம் சித்தர்கள் போற்றிய அன்னை பராசக்தியின் வடிவங்களும் அற்புதங்களும் என்கின்றதாகிய தலைப்பின் கீழ் அன்னை பராசக்தியினுடைய பல்வேறு வடிவங்கள், சித்தர்களெல்லாம் அந்த தேவியை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள், அந்த தேவி எப்படியெல்லாம் இருந்து அருள் புரிந்தாள் என்பதையெல்லாம் நாம் இந்த சொற்பொழிவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்களுக்கு மட்டும்தான் அம்பிகை அருள் புரிவாளா, வேறு யாருக்கும் அருள் புரிய மாட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அம்பிகை அவளுடைய கடைக்கண் பார்வை அவள் படைத்த இந்த 17 புவனங்களிலும் இருக்கின்றது. ஏனென்றால் அவள் தாய் அல்லவா, தாய்க்கு எல்லாமே வசதி தான். தாய்க்கு என்றைக்குமே உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது. ஒரு தாய், இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா இருக்கிறாங்க, 3 பிள்ளை இருக்குது அப்படின்னா 3 பிள்ளையும் ஒரே போல தான் அவள் பார்ப்பா. பெரிய பிள்ளைக்கு மட்டும் ஒரு படி அதிகமாக சாதத்தை கொடுக்க போகிறது கிடையாது, சின்ன பிள்ளைக்கு ஒரு படி கம்மியாகவோ இல்லை கூடவாகவோ கொடுக்க போகிறது, எல்லாமே சமமாக தான் கொடுப்பா. அப்போது அந்த மானிட தாய்க்கே அவ்வளவு ஒரு பரிவு, தான் பெற்ற பிள்ளைகளின் மீது அவ்வளவு பரிவு இருக்குமே ஆனால், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவள், தாயாக ஈன்றவள், பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. அம்பாள் இந்த புவனங்களை பூ போல பூக்கச் செய்கிறாளாம், படைக்கிறாளாம், படைத்த வண்ணம் காக்கிறாளாம்.
படைத்தா போதுமா? குழந்தைய பெற்றா போதுமா? இந்த குழந்தைங்களை வளர்க்கணுமே. அப்போ அம்பிகை என்ன பண்ணுறா? பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமி அந்தாதியிலே அபிராம பட்டர் அம்பிகையினுடைய பராக்கிரமத்தை பாடுகின்றார். அப்பொழுது அம்பிகை இந்த அண்ட சராசரத்தையும் படைக்கிறாள். அம்பிகை என்னங்க சிவனை பற்றி பேசும்போது சிவன் தானே படைக்கிறாருன்னு நீங்கள் ஒரு கேள்வியை எழலாம். அப்போ ஒரு மாதிரி சொல்கிறீங்க, இப்போ ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அம்பாளை பற்றி பேசினா அவள் தான் படைக்கிறான்றீங்க, அவள் தான் காக்கிறான்றீங்க, அவள் தான் ஒடுக்கிறான்றீங்க, அவள் தான் மறைக்கிறாள் அருளுகிறாள் என்று. அப்போ தெய்வத்துக்கு ஏற்றாற்போல் எல்லாத்தையும் மாற்றிப்பீங்களான்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி எழலாம். ஆனால் இந்த இடத்தில் நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் எதுவென்றால், அம்பிகை வேறு கிடையாது, சிவபெருமான் வேறு கிடையாது. அதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அந்த இறையினுடைய வடிவம் சிவசக்தி வடிவமாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இருந்து கொண்டிருக்கின்றது, அருள் புரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த அண்ட சராசரத்தையும் ஒரு சிவமாக நீங்கள் கருதினீர்கள் என்றால் அந்த அண்ட சராசரங்கள் இயங்க வேண்டுமே. அப்பொழுது இருப்பு சக்தியாக இருப்பது சிவம் என்றால் இயங்கு சக்தியாக இருப்பது அம்பிகை. அந்த சிவபெருமானினுடைய திருவருள் சக்தி தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் சிவ என்று நாம் போடுறோம். சி என்றால் சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல், வா என்றால் அம்பிகையை குறிக்கக்கூடிய சொல். இதில் இந்த வாவை பிரிச்சிட்டிங்கன்னா சீக்கு வேலை கிடையாது. ஆக அம்பிகை வேறல்ல. அவள் புடவை கட்டி, அவள் காதணிகள் அணிந்து, கை நிறைய வளையல் போட்டு, கழுத்திலே ஆரங்கள் இட்டு, திருமாங்கல்யம் தரித்தாள் என்றால் அவள் பெண்ணா என்றால் பெண் கிடையாது. அவள் சிவசக்திக ரூபிணி. அதைத்தான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் கூட அம்பாளுக்கு 1000 நாமங்களை சொல்லிட்டு வருது. ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்யா, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்தியதா என்று 1000 நாமங்கள் வருது. அதில் கடைசியாக ஒரு நாமம் வருங்க. அந்த கடைசி நாமந்தான் ரொம்ப அந்த 1000 நாமங்களை விட ஒரு உயர்வான ஒரு நாமம். சிவசக்திக ரூபிணி லலிதாம்பிகா. கடைசி வார்த்தை என்னது? சிவசக்திக ரூபிணி. அதுதான் மகுடம். அந்த தேவியினுடைய 1000 நாமங்களில் மகுடமாக திகழ்வது எதுவென்றால் சிவசக்திக ரூபிணி லலிதாம்பிகா என்று மானிடர்கள் பாடினது கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமம் அகத்தியருக்கு ஹயக்ரீவர் உபாசனை செய்தது, ஹயக்ரீவர் உபதேசித்தது. ஏனென்றால் ஹயக்ரீவர் அம்பிகை உபாசகர், அகத்தியர் அம்பிகை உபாசகர். அவருடைய மனைவியாக இருந்த லோபமுத்திரை அம்பிகையினுடைய உபாசகி, ரதி தேவி அம்பிகை உபாசகி, ஏன் காமேஸ்வரரே அம்பிகையினுடைய உபாசனையில் இருக்கிறார். ஆஹா, தேவியை வழிபடுகிறார்கள். அப்பொழுது இந்த தேவியினுடைய வழிபாடு எதற்கு? நம்ம தொன்று தொட்டு பார்க்குறோம். அம்பிகை வழிபாடு காலந்தொட்டு நம்ம மண்ணில் நிலவி கொண்டு வருகின்றது. அதிலே அம்பிகை வழிபாட்டினுடைய லட்சியம் எதுவென்றால், நாம் அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேணாம். எப்படி தேவி வழிபாடு, எப்படி தாய் வழிபாடு நம்முடைய சமூகத்தில் வந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குள்ளானது. ஆனால் பராசக்தியினுடைய வழிபாடு என்பது ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. ஆன்மாவை பக்குவப்படுத்தி அந்த ஆதி அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை யாருக்கு என்றால் பராசக்தியினுடைய வேலைதான். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எதுவென்றால் சித்தர்களினுடைய பாடல்கள். நம்ம நிறைய பக்தி பாடல்களை பார்க்கிறோம். நிறைய பக்தி பாடல்கள் ஆடி மாதம் வந்தால் எல்லாரீஸ்வரனுடைய பக்தி பாடல்கள், சக்தி சண்முகராஜா ஐயாவுடைய பக்தி பாடல்கள். உண்மையாகவே இவர்களுடைய பாடல்கள் தான் அந்த அம்பிகையின் மீதான பக்தியை நமக்கு அதிகமாக நமக்கு உற்பத்தி செய்கின்றது. அவ்வளோ பக்தி அந்த பாடல்களை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு பக்தி, ஒரு பரவசம் வருது. அது பக்தி நிலை. ஆனால் அம்பிகையை அந்த நிலைக்குள்ளேயே நம்மால் அடக்கிவிட முடியாது. அம்பிகை அதையும் கடந்த ஒரு ஞானமயமாக, ஞானஸ்வரூபிணியாக, ஞானத்தை அளிப்பவளாக, ஞானத்தை அளிப்பவளாக. பொதுவாகவே அம்பாள் கையில் திருசூலம் இருக்கும், கத்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பயமுறுத்தக்கூடிய கருவிகள்.
இதையெல்லாம் வைத்து ஏன் தேவியை காட்டினார்கள் என்றால், நம்முடைய அறியாமையை அழிப்பவள், நம்முடைய அறியாமையை அழிப்பவள். அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட ஒரு பெயர் உண்டு, பவாரண்ய குட்டாரிகா. குட்டாரிகா என்றால் அந்த என்ன சொல்கிறது, அந்த மரத்தை வெட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணம். அப்போ பவாரண்யம் என்றால் இந்த பிறவி காட்டை, ஒவ்வொரு பிறவியாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காட்டினை அழிப்பவளாம் அம்பிகை. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெரியவர்கள் ஒரு சிம்பாலிக்கா, அம்பாள் கையில் இதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் ஒரு அம்பாள் அப்படிப்பட்ட அந்த கருவிகளெல்லாம் வச்சு அவள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மக்களுக்கு ஞானத்தை தான் வழங்குகின்றார். அவள் கையில் இருக்கக்கூடிய திருசூலம் ஒரு தத்துவம், முத்தொழிலை அம்பிகை செய்கிறாள் என்கின்றதாகிய தத்துவம். அந்த சூலத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குங்க, 3 இதழ் கொன்ற சூலம். ஆமாவா இல்லைங்களா? திரிசூலம் எத்தனை இதழ் இருக்கும்? 3 இதழ் இருக்கும். ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, ஆரைனி, ரோதைத்ரி, ஜனனி. என்னது? ஆரணி, ரோதைத்ரி, ஜனனி. அதாவது படைப்பவள், காப்பவள், அழிப்பவள் என்கின்றதாகி அந்த தத்துவத்தை சொல்லுவதுதான் அம்பிகையினுடைய திரிசூலம். அதே போல மனதிலே எழக்கூடிய அசுரர்களை சம்ஹரிப்பதற்காக அவள் அந்த கோடாலியையும் கத்தியையும் ஏந்தியுள்ளாள். அப்போ அசுரன் என்பவன் வேற எங்கும் கிடையாது, நம்ம மனசுல தான் அசுரன் இருக்கிறான். காமன் ஒரு அசுரன், பேராசை என்பவன் ஒரு அசுரன். ஆமாவா இல்லைங்களா? பேராசை என்பது ஒரு அசுரன் தான். பொறாமை அது ஒரு அசுரன். இன்னொருத்தனை குடிய கெடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் ஒரு அசுரன் தான், அசுர குணம்தான், கெட்ட குணம்தான். இன்னொருத்தருக்கு நாம தீங்கு செய்யணும், கேடு விளைவிக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு கெட்ட குணம்தான். ஆனால் இன்னைக்கு அம்பிகை பேரை வச்சு நிறைய பேர் அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேவியினுடைய வடிவம் எதை குறிக்கின்றது என்றால் ஞானத்தினுடைய வடிவம். தேவியினுடைய வடிவம், அன்னை பராசக்தியினுடைய வடிவம், ஞானத்தினுடைய வடிவம், ஞானமயமானவள் அம்பிகை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பஞ்சாட்சரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நமசிவயன் இருக்கும். இதில் ந ம சி வ ய, நான் ஏற்கனவே சொன்னது போல சி என்பது சிவத்தை குறிக்கக்கூடிய சொல், வா என்பது பராசக்தியை குறிக்கக்கூடிய சொல், யா என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல். இந்த ஆன்மாவை மும்மலங்களிலிருந்து விடுபடச் செய்து அந்த சிவத்தோடு கலக்கச் செய்பவள் யாரென்றால் அம்பிகை தான். அதனால்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அம்பிகையை ஞானமயமாக வழிபட்டார்கள். அவள் ஞானத்தினுடைய ஸ்வரூபம். அம்பிகைக்கு பல வடிவங்கள் உண்டு. அவளை காமாட்சி எனலாம், மீனாட்சி எனலாம், விசாலாட்சி எனலாம், கமலாம்பிகை எனலாம், கன்னியா குமரி எனலாம், மூகாம்பிகை எனலாம், விந்தியாச்சல வாசினி எனலாம், அங்காள பரமேஸ்வரி எனலாம், கருமாரி எனலாம், நாகாத்தம்மா, எல்லா பேர்லேயும் அவளை வச்சு கூப்பிடலாம். அவள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அவள் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு வடிவம்தான். அதை நாம் சரியாக உணர வேண்டும், சரியாக உணர வேண்டும். வெறும் பூசையிலையும் வெறும் அவளுக்கு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிலையுமே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஓட்டிவிடக்கூடாது. அது ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து நாம் கடந்து வெளியில் வரணும். வந்து அவளை பிடித்து கொண்டு அந்த சிவத்தோடு நாம் கலக்கிறதுக்கு தான் முயற்சிக்க வேண்டும். இதற்குத்தான் நமக்கு சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய வழியை காட்டியிருக்கிறாங்க. என்ன வழி தெரியுங்களா? அவர்கள் ரகசியமாக வழிபட்ட அம்பிகையினுடைய ஒரு வடிவம் உண்டுங்க. அதுதான் அன்னை பாலாம்பிகையினுடைய வடிவம், பாளையம்மை. நாம் பாலாம்பிகை என்று சொல்லுகின்றோம். அம்பிகைக்கு பல வடிவங்கள் உண்டு, அம்பிகைக்கு பல வடிவங்கள் உண்டு. அவள் குழந்தையாக இருப்பாள், அவள் குமரியாக இருப்பாள், அவள் மாதாவாகவும் இருப்பாள். அப்போ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்திற்கு பெயர் என்ன தெரியுங்களா? வாளை என்று சொல்லலாம். வாளை தாய், வாளை குமரி, வாளையம்மன், வாளையம்மை, அவளைத்தான் பாலை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இந்த பாலைனா குழந்தை, ஒரு 9 வயது குழந்தையத்தான் பாலை, வாளை என சொல்லுகின்றோம். அதோட கொஞ்சம் ஒரு 10 வயசுக்கு மேலே கடந்தால் இந்த ஒரு 16 வயசு, 17 வயசு, 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை குமரி. அதன் பிறகு அவள் மாதாவாக மாறுகின்றாள். இப்படியாக தேவிக்கு 3 நிலைகள் உள்ளன. பராசக்திக்கு 3 நிலை: பாலை, வாளை, கன்னி, தாய் வடிவம்.
அப்போ இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ரகசியமான ஒரு வழிபாட்டை பண்ணுறாங்க. அதுதான் வாழை எண்ணெயினுடைய வடிவம். எதற்காக சித்தர்கள் வாழை? உண்மையாகவேங்க நம்ம சித்தர்கள்னால் என்ன தெரியுமா நினச்சிப்போம், அவர்கள் சிவபெருமானை கும்பிட்டு அந்த சித்த நிலையை அடைஞ்சாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். அப்படி கிடையாது. சிவம் என்பது எட்டாத ஒரு பொருள். அந்த சிவத்தை நாம் எட்ட வேண்டுமென்றால் இந்த வாழையை பிடிச்சாதான் எட்ட முடியும். வாழையை பிடித்தால் காளையை உயர்த்தலாம், வாழையை பிடித்தால் காலை உயர்த்தலாம். நம்மளுடைய சொற்பொழிவு கொஞ்சம் சித்தாந்தமாகவும் சித்தர் நோக்கில் தான் நிறையவே இருக்கும். அப்போது அந்த வாழை அன்னை நமக்குள்ளே இருக்கிறார், வாழை அன்னை நமக்குள்ளே இருக்கு. அதனால தான் அதை சூட்சமமாக வழிபட்டார்கள். அந்த ஒரு பெண் தெய்வமாக, குழந்தையாக அந்த தேவியை வழிபட்டார்கள். அந்த வாழையினுடைய சக்தி எப்படி தெரியுங்களா, அப்படியே விளையாடிக்கிட்டு, குழந்தைங்க எப்படி விளையாடும், குழந்தைங்களுக்கு மாசே கிடையாதுங்க, கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம். அதுபோல அன்னை பராசக்தி அந்த வாழை வடிவத்தில் இருக்கும் பொழுது கள்ளம் கபடமற்ற குழந்தையாக, அம்மா தாயே பராசக்தி, வாழையம்மா பாலாம்பிகையே வாடி தங்கோன்னு கூப்பிட்டா வந்து நிற்பாவ. பெரியவங்களை கூப்பிட்டா வருவாங்களா? பெரியவங்களை கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. காமாட்சி ரொம்ப பெரியவர், இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி ரொம்ப பெரியவர். அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அடையவும் முடியாது, நம்ம கூப்பிடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவள் வந்து பிரத்யக்ஷம்லாம் ஆக மாட்டா. ஆனால் அதே போல் ஒரு குமரி வடிவம், அவ்வளோ சீக்கிரம் அவள் வரமாட்டா. ஆனால் இந்த குழந்தை வடிவம் எப்படின்னா, ஒரு சாக்லேட், ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு வாடி தங்கம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஒரு குழந்தை வரும் பார்த்தீங்களா, அதுபோல் அன்பாக வரக்கூடியவள் அன்னை வாழையம்மை பாலாம்பிகை. அவள் என்ன பண்ணுவாளாம், விளையாட்டுத்தனமாகவே இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சாலாம். யார்? வாலாம்பிகை விளையாட்டுத்தனமாகவே இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைச்சாலாம். அவளுக்கு நிறைய புராணங்கள் உண்டு. காஞ்சிபுரத்தில் பண்டாசுரனை, பண்ட புத்திரர்களை வாழையாக வந்துத்தான் அம்பிகை வதம் பண்ண. லலிதா பரமேஸ்வரியினுடைய அந்த குழந்தை வடிவம் தான் வாலாம்பிகை வடிவம். அவளை பாலை என்று சொல்லுகிறோம், பாலா திரிபுர சுந்தரி என்று சொல்லுகின்றோம். நமக்குள்ளேயே அசுரர்கள் பல பேர் இருக்கிறாங்களே, அவங்கள அழிக்கணும்ல. அப்போ நமக்குள்ளேயே ஒரு சக்தி ஓடிக்கொண்டிருக்கின்றது. நமக்கு உடலுக்குள்ளே உயிராக உழவிக் கொண்டிருப்பாள். அங்கு கோயில் கொண்ட பரசிவத்தையும் காட்டிடச் செய்வாள் என்று அடியவளும் வாலாம்பிகை மீது ஒரு பாடலை எழுதியுள்ளேன். இதெல்லாம் எங்கேயோ நம்ம கற்றுக்கிட்டோ, ஒரு குரு மார்க்கமாக சென்று ஒரு குரு உபதேசத்துலலாம் வந்து அடியவள் எழுதலை. அந்த தாயை மனசில் நினச்சிக்கிட்டு எழுதும்போது இந்த சொற்கள் எல்லாம் வந்தது. உடலுக்குள்ளே உயிராக உழவிக் கொண்டிருப்பாள். இந்த உடலுக்குள்ள உயிரே அம்மா தான், வாழை தான். அதனால்தான் சித்தர்கள் அப்பவே சொன்னாங்க, வாழையை பிடித்தால் காலை உயர்த்தலாம். கால் என்றால் காற்று என்று பொருள். நம்ம உடம்புக்குள்ள 3 விதமாகிய காற்று ஓடிக்கொண்டிருக்கின்றது இல்லைங்க, இடகலை, பிங்களை, சுழுமுனை. அப்போ இதெல்லாம் ஒரு சூட்சமம். இந்த நிலையை அடைய செய்பவள் யார் என்றால் அந்த வாலாம்பிகை தான். அதனால தான் சித்தர்கள் வாழையை குலதெய்வமாகவே வழிபட்டார்கள். அப்போ சித்தர்கள் சொல்கிறீங்களேங்க, எங்களுக்கு அதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நிறைய கேட்கலாம். வாங்க, திருமூலர் சொல்லக்கூடிய ஆதாரத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். அவளை அறியா அமரரும் இல்லை, அவள் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதும் ஒன்றும் இல்லை, அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே. அவர் சொல்கிறார் பாருங்க நம்மளுடைய திருமூலர், அவளை அறியா அமரரும் இல்லை. அமரர்கள் என்றால் யார்? தேவர்கள். எல்லாருமே அந்த தேவியை உபாசித்து அந்த தேவியை வழிபட்டே அந்த நிலைகளை அடைந்தார்கள். அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. தவம் என்றால் அந்த தாயை வழிபட்ட பிறகே தவம் முழுமையாகும். அவள் அன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. நீங்கள் தவம் அன்றீங்க, கண்ணை கட்டி வாயை பொத்தி காட்டிலையோ மேட்லேயோ நம்ம தவம் பண்ணுறோம். அந்த தவம் பண்ணுறதுக்கு சக்தி வேணுமே, ஆமாவா இல்லையா? அந்த தவம் பண்ணுறதுக்கு உடலுக்குள்ள சக்தி வேணுமே. எத்தனை யுகங்களாக முனிவர்கள் தவம் செய்தார்கள், அவங்களுக்கெல்லாம் சக்தி எப்படி கிடைச்சிது? இப்போ உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறார். அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதும் ஒன்றும் இல்லை. அவள்தான் ஐவரையும் படைக்கின்றாள். யாரு? பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், சதாசிவன், மகேஸ்வரன். இவர்கள் ஐவரும் ஐந்தொழிலை செய்பவர்கள். ஆக்கள்,
காத்தல், ஒடுக்கல், அருளல், மறைத்தல். ஆகவே இந்த கர்த்தாக்களை, இந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடிய தெய்வங்களையே இவள்தான் படைக்கின்றாள். ஆகவே அவளன்றி ஐவரால் ஆவது ஒன்றும் இல்லை. அம்மா இல்லைன்னா இந்த ஐவரும் கிடையாது. அப்போ எப்படி ஆக்கல், காக்கல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்றதாகிய பஞ்ச கிருத்தியங்கள் நிகழ்த்தப்படும்? எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கும்? இயங்காது. அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே. அம்மா இல்லாமல் ஊர் என்றால் எது தெரியுங்களா? பெரும் வீடு. முக்தி என்பதுதான் ஊர். அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய, அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய, லயமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை அடையக்கூடிய ஊர் எதுனா கைலாயம். கைலாயம்னா அங்கே இருக்கக்கூடிய கைலாயம் இல்லை, நமக்குள்ளே ஒரு கைலாயம் இருக்கு. அதை நாம் அடைய வேண்டுமென்றால் அவளை அறியாமல் நம்மால் அடைய முடியாது என்று நான் சொல்லலைங்க. திருமூலர் 3000 ஆண்டுகளாக திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் நம்ம சைவ திருமுறையிலே 10ஆம் திருமுறையில் நமக்கு திருமந்திரம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு சக்தி பேதம் என்கின்றதாகிய தலைப்பின் கீழ் தேவியை பற்றி அவ்வளவு ரகசியங்களை நம்முடைய திருமூலர் பாடியிருக்கிறார். தேவியினுடைய வடிவங்கள், ஏடங்கை, நங்கை, இறையங்கள், முக்கண்ணி, அதே பராசக்தியை ஒரு கலைமகளாக பாடியிருக்கிறார். அதே பராசக்தியை வாராகி அம்மையாக பாடியிருக்கிறார். ஏனம் என சொல்லக்கூடிய வாராகி அம்மையாக பாடியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு சான்றுகள். தேவியினுடைய வழிபாடு இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது கிடையாது. அவள் ஞானமயமான தெய்வம் என்பதை நம்முடைய திருமூலர் நமக்கு காட்டுகிறார். அவள் குடிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவள் சிறு தெய்வம்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் தேவியை சிறு தெய்வமாக பாவிக்கின்றார்கள். தெய்வத்தில் சிறு தெய்வம் பெரு தெய்வம் என்பது கிடையாது. எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம்தான். எந்தெந்த தெய்வம்லாம் மனிதனுடைய மலங்களை அகற்றி ஞானத்திற்கு வழிகாட்டுகின்றதோ அத்தனை தெய்வங்களும் பெரு தெய்வங்கள் தான். ஆக அப்படியாக சொன்ன அந்த திருமூலர் 3000 ஆண்டுகளாக பாடியது தான் திருமந்திரம். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, திருமூலருடைய காலம் எவ்வளவு தொன்மையான காலம். அவங்க காணாததையா நாம கண்டுட்டோம்? ஆமாவா இல்லைங்களா? அவர்கள் காணாத ரகசியத்தையா நாமெல்லாம் கண்டுட்டோம்? ஆக அப்படியாக அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார். அதாவது எவர் ஒருவர் பராசக்தி அறிகின்றாரோ அவர்களுக்குத்தான் ஆனந்தம் என்பார். அறிவார் அறிவுருவாம் அவள் என்பார். அவள் சாதாரண வடிவம் கிடையாதுங்க, அறிவு உரு. ஒரு மனிதனுடைய சித்தத்தை தெளிவிக்கக்கூடிய வடிவம் அம்பிகையினுடைய வடிவம். மனிதனுடைய சித்தத்தை, அறிவு தானங்க ஒரு மனிதனுக்கு ஆதாரம். நம்ம யாராவது ஒருத்தர் தப்பு பண்ண முதல்ல நம்ம என்ன கேட்குறோம்? அறிவில்லையாடா உனக்கு அப்படின்னு தானே கேட்குறோம். அப்போது அந்த அம்பிகை எப்படி இருக்கிறாளாம்? நமக்கு அறிவாக இருக்கின்றாளாம். அப்போ தேவியை வழிபடுபவர்களுக்கு எது கிடைக்கும்? அறிவு முதல்ல கிடைக்கும். அறிவை தொடர்ந்து நமக்கு ஞானம் கிடைக்கும். அறிவார் கருமம் அவளிச்சை என்பர். இந்த உலகத்தில் நாம் இயற்றக்கூடிய எல்லா செயல்களும் அவளினுடைய விருப்பப்படி தான் நடக்கின்றது. எல்லா செயல்களும் அவளுடைய விருப்பப்படி தான் நிகழ்த்தப்படுகின்றன. அதுதான் அவள் இச்சை என்பர். நம்முடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல நமக்கு பிறவி வருதுங்க. அந்த பிறவியினால் அவள் என்ன பண்றா? இந்த கருமங்களை எல்லாம் நீ செய்துட்டு வா. அவளே நம்மளை இயக்குறா. அவளே நம்மளை மாய வலையில் புகுத்து வச்சு அந்த மாயையிலேருந்து நம்மளை அவளே மீட்டெடுத்து இறுதியில் சிவத்தோடு சேர்க்கிறா. அறிவார் பரனும் அவளிடம்தானே. சும்மா கிடையாது, சிவபெருமானா அவகிட்ட தான் இருக்கிறாருன்றத திருமூலர் அழகாக பாடுகின்றார். என்றால் அந்த தேவியினுடைய வடிவம் எப்பேற்பட்ட வடிவம், அன்னை பராசக்தியினுடைய வடிவம் எப்பேற்பட்ட வடிவம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதனால தான் சித்தர்கள் எல்லாருமே தேவியை பூஜித்தார்கள். ஏனென்றால் சிவத்தை அடைவதற்கு அவளுடைய அருள் இல்லாமல் அது நிகழ்த்தப்படாது. அதாவது இந்த பிரிங்கி முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டார். சிவனை தவிர வேற யாரையும் வழிபட மாட்டார். இதெல்லாம் ஒரு கதை தான். ஆனால் இதுக்குள்ளே நிறைய தத்துவம் இருக்குது. அம்பாளை வழிபடவே மாட்டார். அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காகவே தேவி என்ன பண்ணாலாம், அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய மொத்த சக்தியையும் எடுத்துட்டாலாம். அதனால் சிவபெருமான் அவருக்கு இன்னொரு காலை கொடுத்தார். அதனால் அவர் 3 கால் முனிவர்னே பேர் அவருக்கு. திருச்செங்கோடுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய உடலில் சக்தி இல்லைன்னா இந்த உடல் இருந்து என்னங்க பயன்? உயிர் இருந்தால் தான், சக்தி இருந்தால் தான் இந்த உடல் ஒரு உயிராக உலவிக் கொண்டு இருக்கும். இந்த சக்தி இப்படி வெளியில் போயிடுச்சு, இந்த உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா, இந்த இயக்க சக்தியாக இருக்கக்கூடிய உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா
இது சிவம் கிடையாது, இது சவம். ஆமாவா இல்லைங்களா? இது சவம். ஆக அப்படியாக போகம் செய் சத்தி புரிகுழலாலோடு பாகம் செய்து அங்கே பராசக்தியாய் நிற்கும். அம்பாள் பராசக்தியாய் நிற்கின்றாளாம். ஆகம் செய்தாங்கே அடியவர் நாள்தோறும் பாகம் செய் ஞானம் படர்கின்ற கும்பே. அடியார்களுக்கு ஞானத்தை வழங்கக்கூடிய படர் கொம்பாக இருப்பவள் அம்பிகை என்று திருமூலர் பாடுகின்றார். அதை நான் இப்போது வாழையம்மையை பற்றி சொன்னேன். அதற்கு ஏற்புடையதாகிய ஒரு திருமந்திரத்திலேருந்து ஒரு பாடலை பார்ப்போம். ஓம்காரி என்பாள் அவள் ஓர் பெண் பிள்ளை. அம்பாளை குழந்தையா சொல்லிட்டாருங்க. அவள் ஓம்காரத்தினுடைய வடிவமா. யார்? அம்பிகை. என்ன வடிவம்? ஓம்காரத்தினுடைய வடிவம். ஓம்காரி என்பாள் அவள் ஓர் பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று இந்த ஐவரையும் அவள்தான் என்ன பண்றாள்? படைக்கிறாள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இனித்திருந்தாள். ரீங்காரம், ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்றெல்லாம் அம்பாளுக்கு பீஜ மந்திரங்கள் உண்டு. அதில் ரீம் என்பது ஒரு பீஜம். அதற்குள் இனித்திருந்தாளே என்று பாடுகின்றார். ஓம்காரி என்பாள் அவள் ஓர் பெண் பிள்ளை. வாளாம்பிகையே சொல்றாரு திருமந்திரத்தில். நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். பச்சை நிறம்னு வரும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வருது? மதுரை மீனாட்சி அம்மையினுடைய ஞாபகம். பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ரீங்காரத்துள்ளே இணைத்திருந்தாள். இதெல்லாம் சூட்சுமமான ஒரு பாடலுங்க. நான் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பீஜ மந்திரங்களை நம் வாயால் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் மறைவாக இருக்கக்கூடிய மந்திரங்கள். இப்போ சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பீஜங்களை செய்யுளிலே அமைத்து பாடி இருக்கிறாங்கன்னா, அதை சொல்லும் பொழுது நமக்கும் அந்த தேவியினுடைய அருள் கிடைக்கும். தேவியினுடைய அருள் கிடைக்கும். ஆக அதனால தான் அருளாளர்களுடைய பாடல்கள், சித்தர்களுடைய பாடல்களெல்லாம் நம்ம படிக்கணும். படித்தோம்னா நமக்கு அந்த தேவியினுடைய அருளாகப்பட்டது கிட்டும். தேவியினுடைய அருளாகப்பட்டது நமக்கும் கிடைக்கும். அப்போ திருமூலர் எவ்வளோ விஷயத்தை பாடியிருக்கிறார். நான் ஏதோ கொஞ்சம் தான் சொல்கிறேன். தானே தலைவியாக நின்ற தற்பரை, அவள்தான் தலைவி. இந்த அண்ட சராச்சரங்களுக்கும் அவள் ஒருத்தியே தலைவி. தானே தலைவியாக நின்ற தற்பரை, தானே உய்வித்து தந்த 14. ஏற்கனவே நான் அபிராமி அந்தாதியில் சொன்னேன் பார்த்தீங்களா, பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. அதே விஷயத்தை, அதாவது திருமூலருக்கு அப்புறம் தான் நமக்கு அபிராம பட்டருடைய காலம் வருது. அப்போ இதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே திருமந்திரத்தில் பாடியிருக்கிறார் நம்மளுடைய திருமூலர். தானே உயிர்வித்து தந்த 14 வானோர் தமவும் மனமும் நற்புத்தியும் தானே சிவகதி தன்மையுமாகுமே. இந்த சிவகதியை தரக்கூடியவள் யார் என்றால் அன்னை பராசக்தி தான். அன்னை பராசக்தி. இப்படியாக தேவியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமூலரினுடைய திருமந்திரத்தை படிக்க வேண்டும். திருமூலரினுடைய திருமந்திரத்தை படிக்க வேண்டும். சரி, திருமூலர் மட்டும்தான் அம்பாளை பற்றி பாடியிருக்கிறாரா? வேற யாரும் பாடலையானா? அம்பாளுக்கு பல வடிவங்கள்ங்க. அவளுக்கு சகலகலா வள்ளி என்ற ஒரு வடிவம். அவளை நீங்கள் ஞானமயமாக போற்றினீர்கள் என்றால் அவள்தான் சரஸ்வதி, அவள்தான் மகா சரஸ்வதி, அவள்தான் மாதங்கி. அவள் மதங்கர் குலத்திலே மதங்க முனிவருக்கு மாதங்கியாக அவதரிக்கிறாள். அவளைத்தான் நாம் ஸ்ரீவித்யை வழிபாட்டில் மந்திரினியாக அவளை வழிபடுகின்றோம். ஞானமயமான வடிவம். அவள் ஸ்மசானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பா, வீணையை வாசிச்சுக்கிட்டு இருப்பா. அவள் கையில் பார்த்தீங்கன்னா புத்தகம் இருக்கும், கிளி இருக்கும், எல்லாம் இருக்கும், ஜபமாலை இருக்கும். இந்த ஸ்மசான வாசினி அவளுக்கு பெயரே. அவள் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவாளாம்? ஞானத்தை போதிக்கிறாளாம். மயானம் என்பது ஞானத்தை போதிக்கக்கூடிய இடம். அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பவதாரிணி அம்பி காளி, கல்கத்தாவில் பவதாரிணி அம்பிகையை உபாசனை செய்தவர். சாக்ஷாத் அந்த பராசக்தி பவதாரிணியாக அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அந்த தேவியினுடைய அருளை, எவ்வளோ பெரிய ஞானிங்க பரமஹம்சர். அவருக்கு பரமஹம்சர் இந்த பட்டம் வந்ததுக்கு எப்படி வந்தது? அவர் அம்பாளை உபாசனை பண்ணித்தான், அந்த தேவியை உபாசனை பண்ணித்தான். அவர் அப்படித்தான் காலத்தில், அவருக்கு வாழ்ந்த காலத்தில் மயானத்தில் தவம் பண்ணுறார். அப்பொழுது தேவி அம்பிகை என்ன பண்ணுறாளாம்? பைரவியாக காட்சி கொடுக்கின்றார். பைரவியாக காட்சி கொடுக்கின்றார்.
அப்போது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஞானமயமான வடிவம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பாள்னா ஒரு உக்ரம், கோபம், ஐயோ அவள் அழிச்சிருவா, அவள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. நீங்கள் தேவியினுடைய எந்த வடிவம் எடுத்தாலும் அதில் அந்த தாயினுடைய ஸ்வரூபம் தான் இருக்கும். அவள் காளியாகவே இருந்தாலும் அவள் தாய் தான், அவள் குழந்தை போல. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் இன்னைக்கு ராமகிருஷ்ண மிஷன் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பக்தி ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா அதற்கு வித்திட்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் யாரை உபாசனை செய்தார் என்றால் அன்னை பராசக்தியை உபாசனை செய்தவர். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நம்ம எப்பவுமே ஒரு கனெக்ஷன் போடணும். அப்போ தான் இந்த இளைய தலைமுறையினருக்கும் அதை பற்றிலாம் புரியும். ஆமாவா இல்லை? ஆக அப்படியாக நிறைய அருளாளர்கள், நிறைய சித்தர்கள் அம்பிகையை நம்ம மீனாட்சி அம்மை ஓம்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் என்று சொல்லும் பொழுது நமக்கு மீனாட்சி அம்மையினுடைய ஞாபகம் தான் வருது. நம்ம குமரகுருபர் என்ன பண்ணுறாரா, மீனாட்சி அம்மையின் மீது பிள்ளைத்தமிழை பாடுகின்றாராம். மீனாட்சி அம்மையின் மீது பிள்ளைத்தமிழை பாடுகின்றாராம். அப்போது இருந்த அந்த பாண்டிய மகாராஜா முன்னில் அவர் பிள்ளைத்தமிழை அரங்கேற்றம் செய்யும் பொழுது இந்த குழந்தை ஓடி வராலாம், பாலாவா ஓடி வராலாம். யாரு? மீனாட்சி. அப்படியே பச்சை பட்டுடுத்தி, அப்படியே பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு, அப்படியே அழகாக நெத்தி சுட்டி, நெற்றி பிள்ளைகள், இந்த பிள்ளைலாம் வைப்பாங்க, சூரிய சந்திர பிள்ளைகள்லாம் வச்சுட்டு நல்லா அழகாக பின்னி முடிஞ்சதை கூந்தலோடு ஜல்லு 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 ஜல்லுன்னு அந்த பாண்டிய மன்னனுடைய மடியில் உட்காடுறாள். எங்கே பாடு, பிள்ளைத்தமிழை பாடுன்னு கேட்குறாளாம். குமரகுருபரர் பாடுறாராம். ஆஹா, நம்மளை பற்றி நம்முடைய பக்தன் இவ்வளோ அழகாக பாடுறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே, ஏன் அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை எடுத்து கொடுத்துருக்கலாமே, ஏன் பாண்டிய மன்னனினுடைய கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை எடுத்தால் தெரியுங்களா? பாண்டிய மன்னனுடைய அரசாங்கத்தினுடைய தலைவியே அவ தான், இந்த பாண்டிய குலத்தின் மாதரசியே அவ தான், மீனாட்சி அம்மை தான். அப்போ என்ன பண்ணுறா, அந்த முத்து மாலையை எடுத்து அவர் கழுத்தில் போட்டு அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன், ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா ரெக்கக்னிஷன், நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய பிள்ளை தமிழை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியாக அவள் செய்யாத அற்புதங்களே கிடையாது. அதே குமரகுருபர் எங்கே போகிறாரு? காசிக்கு போகிறாரு. அங்கே ஹிந்துஸ்தான் மொழியில் தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இவர் தன்னுடைய சமய கொள்கையை பரப்பணும்னு நினைக்கிறாரு, மொழி தெரியாது. அங்கே இருக்கிறவர்கள் வாதிடுகிறார்கள், உனக்கு ஹிந்துஸ்தான் மொழி தெரியலையே அப்படின்ட்டு. அன்னை சகலகலாவல்லி, அதாவது ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி, வேடம் படிகம் விளங்கும் என் தாமரை, சரஸ்வதியினுடைய வடிவத்தை சொல்கிறார். அதே பராசக்தி தான் சரஸ்வதியாக அவருக்கு தெரிகிறது. அப்போ அந்த தாயின் மீது சகலகலாவல்லி மாலையை பாடி அங்கே இருக்கிறவருடைய வாதிட்டு அவர் பெரிய ஞானி என்பதை காண்பித்தார். சிங்கத்து மேலே ஏறி போனாராம் அந்த நவாபினுடைய அரசவைக்குன்னா. அப்போ அந்த தாய் பராசக்தியினுடைய பராக்கிரமத்தை காளிதாசர், அந்த காளி என்னை காளிதாசருக்கு ஞானத்தை அல்லவா வழங்கினார். அப்போ தேவியினுடைய வடிவம் என்பது ஞானத்திற்கான வடிவம். தேவியினுடைய வடிவம் என்பது ஞானத்திற்கான வடிவம். அவள் கோபம் புரிபவள், அவள் ரௌத்ரி, அவள் அப்படி இப்படின்லாம் அவளை பிம்பப்படுத்தி காட்டுவது என்பது அது நம்முடைய அறியாமை தான். அதனால தான் அடியவள் என்ன சொல்கிறேன்னா, சித்தர்கள் நெறியில் அந்த தேவியை நாம் வழிபட வேண்டும். சித்தர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார்கள் தேவி என்பவள் யார், அதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம். அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை, அவளன்றி ஊர்புகும் ஆரறியேனே என்று. அதே தேவியை அகத்தியர் போல ஒரு பெரிய ஞானியை பார்க்க முடியாது. இந்த தமிழ் உலகிற்கு அகத்தியர் இந்த பல அற்புதமான பாடல்கள் உள்ளன. அதில் அவர் இயற்றிய வாழைத்தாய் பாடல்கள் ரொம்ப பிரசித்தம். அதெல்லாம் நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம், இப்போ நமக்கு முன்னெல்லாம் நம்ம லைப்ரரியில் போய் தேடி படித்த காலம் போயிட்டு, இப்போ நமக்கு ஃபோனு கைக்குள்ளேயே உலகம் வந்துருச்சு. நம்ம கூகுளில் போட்டோம்னா எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டும். அந்த அகத்தியர் என்ன பண்ணுறாரா, அந்த பராசக்திக்கு இன்னொரு வடிவத்தை கொடுத்து பாடுறார். அதுதான் மகாலட்சுமி வடிவம். இன்றைக்கும் நீங்கள் திருவானைக்காவுக்கு போனீங்கன்னா, திருவானைக்காவல் கோயிலை சுற்றி வரும் பொழுது அங்கே ஒரு இடத்துல அகத்தியர் இயற்றிய லக்ஷ்மி ஸ்துதின்னு ஒன்று இருக்கும். லக்ஷ்மி துதி.
அதை சொல்கிறாரு பாருங்க, கமலை திருமார்பன் மனைக்கிழத்தி. எவ்வளோ ஒரு அழகான தமிழ் பாருங்க. அதாவது பராசக்தியினுடைய வாளை வடிவத்தை பார்த்தோம், அவளுடைய வித்யா வடிவம் என சொல்லக்கூடிய சரஸ்வதி வடிவத்தை பார்த்தோம். அவளே நமக்கு செல்வங்களை அருளக்கூடிய மகாலட்சுமி வடிவமாக அகத்தியர் பாடுறார் பாருங்க. கமலை திருமரு மார்பன், திரு என்றால் மகாலட்சுமி, கமலை என்றால் செந்தாமரையிலே விளங்கக்கூடியவள், அமரக்கூடியவள் என்று பொருள். மனைக்கிழத்தியாம், எவ்வளோ ஒரு அழகான பெயர், பெரியவள் மனைக்கிழத்தி. செழுங்கமல கையாய் செய்ய, ரெண்டு கையிலேயே அம்பிகை என்ன பண்ணுறாளாம், தாமரை பூவை வச்சிருக்கிறாளாம். விமலை பசுங்களை குழைக்கும் வேணிலோன் தனையேன்ற விந்தை தூய அமுத கும்ப மலர்கரத்தாய் பார்க்கடலுள் அவதரித்தோய். அகத்தியர் நமக்கு சொல்றார் பாருங்க, லக்ஷ்மி எங்கிருந்து வந்தாலாம், பார்க்கடலை கடையும் பொழுது வந்தாளாம். அவளுக்கு முன்பு ஒருத்தி வந்தா, அவளுக்கு பெயர் தான் தவ்வை என்று பெயர். அவளுக்கு பெயர் என்னது, தவ்வை. அந்த தவ்வையை பற்றியும் அகத்தியர் இந்த லக்ஷ்மி ஸ்துதியில பாடியிருக்கிறார், லக்ஷ்மி துதியில பாடியிருக்கிறார். ஆக அப்படியாக அவதரித்தோய் அன்பர் செஞ்சன் திமிரமன கன்றிட ஓரிரும் செஞ்சுடரே என வணக்கம் செய்வோன் மண்ணே என்று மகாலட்சுமியை பற்றி பாடுகின்றார். ஆக அப்படியாக தேவிக்கு பல வடிவங்கள்ங்க. அவளை நீங்கள் மகாலட்சுமி எனலாம், அவளை மகா சரஸ்வதி எனலாம், அவள் பராசக்தி எனலாம், அவளை மாதங்கி எனலாம், அவளை வாராகி எனலாம், அவளை திரிபுர சுந்தரி எனலாம். இத்தனை வடிவங்களையும் நமக்கு திருமூலரே திருமந்திரத்தில் காட்சிப்படுத்துகின்றார். ஸ்ரீசக்கர வழிபாடு இன்னைக்கு நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டை பற்றி திருமூலர் அழகாக பாடியிருக்கிறார். திரு அம்பல சக்கரம் ஆகிய சக்கர வழிபாடு, நம்முடைய வழிபாட்டில் சக்கர வழிபாடு என்பது ஒரு அற்புதமான வழிபாடு. அந்தந்த தெய்வங்களை அந்தந்த யந்திரங்கள், அதாவது அம்பாளுக்கே ஒரு பெயர் உண்டு, தேவி 3 வடிவமாக இருக்கிறாளாம். யந்திராத்மிகா, மந்திராத்மிகா, தந்திராத்மிகா. யந்திரமாக அவளை வைத்து வழிபடலாம், அதுதான் அந்த சக்கர யந்திரம். இன்றைக்கும் நீங்கள் பழம்பெரும் ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா யந்திரங்கள் இருக்கும். அந்த யந்திரத்துக்கு ஒரு உருவு கொடுத்தீங்கன்னா அதுதான் மகாமேரு, ஸ்ரீசக்கர மகாமேரு என்று சொல்லுவார்கள். அப்படியாக திருமூலர் இந்த வித்யை, இந்த வித்யை என்றால் விளையாட்டு கிடையாது, அது ஞானம் என்று பொருள். எனது தேவியினுடைய வழிபாடு என்பது ஞானத்திற்கான வழிபாடு. தேவியினுடைய வழிபாடு என்பது ஞானத்திற்கான வழிபாடு. நம்ம திருமந்திரம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வெறும் சிவபெருமானை பற்றி போற்றி பாடுவதாக மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திருமந்திரம் நமக்கு தேவியை பற்றிய நிறைய விஷயங்களை நமக்கு காட்டுகின்றன. அதே போல் நம்முடைய 18 சித்தர்களில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் வாளாம்பிகை மேலே ஒரு கும்மி பாடலை பாடியிருக்கிறார். வாளை கும்மி என்று அதற்கு பெயர். சித்தர்கள் பாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா பாடும் பொழுது நமக்கு நேரிடையாக ஒரு பொருளை தரும், பாடும்போது நேரிடையாக ஒரு பொருளை தரும். ஆனால் அதை நாம் ஆராயும் பொழுது அதற்கு சூட்சுமமாக பல பொருட்களை தரும், சூட்சுமமான பல பொருளை தரும். அதாவது அதில் பாடுறாரு பாருங்க, வாளை அம்மை மீது அவர் இயற்றிய கும்மி பாடல். கும்பிக்குலத்திலே அம்பலமாம், கும்பிக்குலத்திலே அம்பலமாம், அந்த குலக்கருவூரில் சேருமெத்த, அந்த குலக்கருவூரில் சேருமெத்த தெம்பில் இடை காட்டு பாதைகளாம் வந்து சேர்ந்து ஆராய்ந்து பார் வாழைப்பெண்ணே என்று பாடுகின்றார். இந்த கும்பிக்குளம் என்றால் என்ன, கும்பிக்குளம் என்றால் என்ன, இந்த உடல் தான். இந்த உடலுக்குள்ள ஒரு காடு இருக்குது, ஒரு அம்பலம் இருக்குது. அந்த அம்பலத்தை மறைத்ததற் போல ஒரு காடு இருக்குது. அந்த காட்டையெல்லாம் கடந்து நாம் அம்பலத்திற்கு போய் சேர வேண்டுமே. அப்போது நம்முடைய ஆதார சக்கரங்களை எப்படி நாம் அதை தூண்டுவது, வாழையினுடைய உதவியோடு எப்படி நாம் தூண்டுவது என்கின்றதாகி அந்த விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் பாடல் யதார்த்தமான பாடல்கள் போல தான் இருக்கும். படிக்கும்போது நமக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஆனால் அதை ஆராயும் பொழுது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆகவே சித்தர்கள் பாடல்களை எல்லாம் அர்த்தம் புரிந்து நாம் படிக்க வேண்டும். சித்தர்களுடைய பாடல்களை நாம் அர்த்தம் புரிந்து படிக்க வேண்டும். அவ்வளவும் தத்துவமான பாடல்கள்ங்க, அவ்வளவும் தத்துவமான பாடல். அதே கொங்கணர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, அதே வாழை கும்மியில் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்கள். வாழை கும்மி நிறைய பாடல்கள் உண்டு, அதுக்கு மட்டுமே நமக்கு ஒரு 10 சொற்பொழிவு தேவை, ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது வாழை கும்மியில். அதில் கொங்கணர் பாடுறாரு பாருங்க, வீணாசை கொண்டு திரியாது.
வீணாசை கொண்டு தெரியாத யாரை பார்த்து பாடுறாரு? மானுடர்களை பார்த்து பாடுறார். வீணாசை கொண்டு தெரிய, வீணான ஆசைகள் எல்லாம் கொண்டு ஏன்பா இப்படிலாம் திரியிறீங்க, தேவையற்றதாச்சே. இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய்க்கூடு. இது உண்மைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது உண்மையா என்றால் இது உண்மை கிடையாது. இது உண்மையா என்றால் இது உண்மை கிடையாது. பொய் வாழ்வு, இது ஒரு பொய் கூடு. இந்த வாழ்க்கையே ஒரு பொய் வாழ்வு தான். இந்த உடலும் ஒரு பொய் தான். ஏன்? இந்த உடல் என்னைக்காவது நிலச்சிக்கிட்டு இருக்க போதா? 100 வருஷத்தை தாண்ட போதா? தாண்டும். அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் இருக்குமா? இருக்காது. அப்போ இது ஒரு பொய்க்கூடு தானே, நிரந்தரமில்லாத ஒரு உடல் தானே இது. அப்போ இந்த நிரந்தரமில்லாத இந்த உடலை வச்சு நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையை தானே நாமெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உணர்ந்தவங்க தான் சித்தர்கள். அடியவள் கூட ஒரு பாடல் எழுதியிருக்கேன், விதியின் மேலே ஒரு பாடல். விதியால் வினை வழி வென்றாயோ, விதியால் வினை வழி சென்றாயோ என்று விதியை பற்றி ஒரு பாடல். வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்லது, எல்லாமே ஈசனின் கண்ணாமூச்சு என்று அந்த பாடலில் வரும். நாம் வாழற வாழ்க்கை எல்லாமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் விளையாடுற ஒரு விளையாட்டு. அவருக்கு ஒரு பொம்மை கிடைக்கல, இந்த மானிட வாழ்க்கை தான் பொம்மை அவருக்கு வச்சுக்கிட்டு விளையாடுறாரு. ஆனால் அவருடைய விளையாட்டு சாதாரணமான விளையாட்டு இல்லை. பக்குவ ஆன்மாக்களை அப்படி எடுப்பார். குழந்தைங்களுக்கு நிறைய பொம்மை இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொம்மையை தான் எடுத்து விளையாடும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? நிறைய அடியார்கள் குழம்பிடுறாங்க. நான் சிவனையே கும்பிடுறேனே, ஆனால் எனக்கு வந்து அவர் கருணையே காட்ட மாட்டுறாரு, சோதனையை தானே கொடுக்குறாரு. எனக்கு மட்டுமா சோதனையை கொடுக்குறாரு? என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சோதனையை கொடுக்குறாருன்னா ஏன் உங்களை வச்சு விளையாடுறாருன்னா அவருக்கு பிடிச்ச பொம்மை நீங்கள் தான். அவருக்கு பிடிச்ச பொம்மை நீங்கள் தான். உங்களை வச்சு தான் அவர் விளையாடி ஆகணும். ஆனால் உங்களை சாதாரணமாலாம் விட்டுற மாட்டார். விளையாடி உங்களை வேற ஒரு நிலையில் வச்சுப்பார். இந்த குழந்தைங்க பிடிச்ச பொம்மை என்ன தெரியுமா பண்ணோம்? நம்ம வீட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம், நைட்டில் படுக்கும்போது கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கும். ஆமாவா இல்லைங்களா? அதுபோல் அந்த சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், அந்த பிடிச்ச இந்த ஆன்மாக்களை அவரை இதயத்தோடு வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த தத்துவத்தை நாம் உணரணும். ஏன் சுவாமி நமக்கு துன்பம் கொடுக்குறாருன்னா அவருக்கு பொழுதுபோக்கு கிடையாது, இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்துகிறார். இப்போ நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை வச்சு நான் ஏதோ விளையாடுறேன், ஆனால் என்றைக்கும் என்னுடைய இதயத்திலிருந்து உன்னை வச்சு நான் அகலவே மாட்டேன் அப்படின்றத காட்டுறது தான் இறைவனுடைய இந்த பொம்மலாட்ட விளையாட்டு. பொம்மலாட்ட வாழ்க்கை வாழ வினைகள் வந்ததடி, அந்த பொம்மலாட்ட வாழ்க்கையின் கண் விடுபட உன் அருளும் வேணுமடி என்று அடியவள் வாழை அன்னையின் மீது ஒரு பாடலை இயற்றியுள்ளேன். அதில் வாழ்க்கையினுடைய யதார்த்த தத்துவங்கள், வாழ்க்கையினுடைய இருந்து இந்த வாழ்விலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது என்கின்றதாகிய விஷயங்களை எல்லாம் அந்த வாழை அன்னையின் மீது இயற்றிய பாடல். ஒரு அடியவள் ஒரு 6-7 பாடல்கள் வாழையம்மை மீதே பாடியிருக்கிறேன். அது எல்லாமே அவளுடைய அருள் தான், அவளுடைய அருள் தான். எத்தனை அடியோ அம்மா எத்தனை அடியோ, உந்தன் ஊர்களும் பேர்களும் தான் எத்தனை அடியோ. உன்னை வாழை என்பார்கள் சித்தர்கள், உன்னை பாலை என்பார்கள் சித்தர்கள், வாழை என்பார்கள், திரிபுரை அம்மை என்பார்கள், திருக்கோண வாசினி என்பார்கள், காஞ்சி காமாட்சி என்பார்கள், மதுரை மீனாட்சி என்பார்கள், காசி விசால் ஆட்சி என்பார்கள், நாகை நீலா தாட்சி என்பார்கள் என்று அடியவள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். சிற்பி வடித்த சிலையினிலே உருவம் கொண்டவளே, அந்த உருவத்தையும் கடந்த பேர் அண்ட சக்தியலே. அவளை ஒரு சிற்பத்தில் வச்சு அடக்கிட முடியாது, அவள் அந்த உருவத்தையும் கடந்த பேர் அண்ட சக்தியானவள். குழந்தைகளுடன் பாலையாக ஆடிக்கொண்டிருப்பாள். அம்மா என்ன பண்ணுவாளாம், குழந்தைங்க விளையாடும் போது அங்கே குழந்தையா மாறிடுவாளாம். அழுத குழந்தைக்கு தாயாக வந்து திருமுலையும் கொடுப்பாள். யாருக்கு திருமுலை கொடுத்தா அம்மா? ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு. குழந்தையோட குழந்தையா பாலையா விளையாடுறா. அதே போல ஞானசம்பந்தன் அழும்பொழுது தாயாக வந்து திருமுலை கொடுத்தாள். ஆக அப்படியாக அந்த தேவி தன் அடியார்களை காக்கும் பொருட்டு அவள் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஆக அப்படியாக வீணாசை கொண்டு திரியாதே, இது மெய்யல்ல பொய் வாழ்வு பொய்கூடு, காணாத வாழையை கண்டுகொண்டாள். காணாத வாழையை கண்டுகொண்டாள். அடுத்த வரியில் சொல்கிறாரு பாருங்க கொங்கண சித்தர், வீணாசை கொண்டு திரியாதே. நமக்கு தான் சொல்கிறாரு, வீணாசை கொண்டு திரியாதே. இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படாத, இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படாத. இதெல்லாம் நடக்குது இந்த
இன்னொருத்தரோட சொத்துக்கு ஆசைப்படுறது, இன்னொருத்தரோட சொத்தை எப்படி அபகரிக்கலாம், இன்னொருத்தனை எப்படி ஏமாற்றலாம், வறியவர்கள்கிட்ட எப்படி ஏமாற்றி வாங்கி நம்ம இது பண்ணலாம், இதெல்லாமே வீணாசை, தப்பு. மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு இதெல்லாம் வச்சுக்காத. இது மெய்யல்ல. நீ எதையெல்லாம் உண்மை என்று நம்புகின்றாயோ மானிடா, அதெல்லாம் உண்மையல்ல. இது பொய் வாழ்வு, பொய் கூடு. சரி, இது பொய் கூடுன்னு சொல்லிட்டீங்களே, இதை எப்படி நீ மெய்யான கூடாக மாற்றி விடுவை என்றால், காணாத வாளையை கண்டு கொண்டாள். இதை ஒரு அழகான சூட்சும பொருள் இருக்குங்க. காணாத வாளைனா யாரு? காணாத வாளை என்றால் யார்? நமக்குள்ளேயே அம்பிகை வாளையாக இருக்கின்றாள். நமக்குள்ளேயே அம்பிகை வாளையாக நம்ம உடலுக்குள்ள எங்க இருக்கிறான்றதை நீ கண்டுபிடி சொல்றாரு கொங்கண சித்தர். சொல்றாரு, காணாத வாளையை கண்டு கொண்டால் காட்சி காணலாம், ஆகாயம் ஆளலாமே. அற்புதமான சிவகாட்சியை நீங்க காணலாம். உங்களுக்குள்ளேயே இந்த வானத்தையும் ஆளலாம். நீங்களும் அந்த தெய்வ நிலைக்கு உயர்வீங்க. இந்த ஒரு பாடல் போதுங்க வாளை அம்மையினுடைய சக்தியை உணர்வதற்கு. வாளை அம்மையினுடைய சக்தி உணர்வதற்கு. காணாத வாளையை கண்டு கொண்டால் காட்சி காணலாம், ஆகாயம் ஆளலாமே, ஆகாயம் ஆளலாமே என்று கொங்கண சித்தர் பாடுகின்றார். இப்படியாக நிறைய பேர் அந்த தேவியினுடைய வடிவத்தை பாடி ஞானத்தை பெற்றார்கள். ஏன், நம்ம தருமமிகு சென்னைன்னு நமக்கு பட்டம் கொடுத்தவரே வள்ளலார் பெருமான். வள்ளலார் பெருமானுக்கு எவ்வளோ பெரிய ஞானம், ஆமாவா இல்லைங்களா? அன்னை வடிவுடையம்மன் அவரோட அந்நியார் ரூபத்தில் பாலன்னம் கொடுத்தா. வடிவுடை மாணிக்க மாலையை பாடினார். வடிவுடை மாணிக்க மாலையை பாடினார். ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு அந்த தாய் பராசக்தி, அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய அம்பிகை என்ன பண்றா, சிவஞானத்தை குழைத்து ஊட்டுகிறாள். சிவஞானத்தை குழைத்து ஊட்டுகிறார். அந்த குழந்தை திருமுறையை பாடிச்சு. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி. சிவபெருமானுடைய வடிவத்தை முதல்ல காட்சிப்படுத்துறவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார். ஏன்னா தேவார மூவர்களுக்கும் முற்பட்டவர் காரைக்கால் அம்மையார். சிவபெருமானுடைய வடிவத்தை அம்பாள் ஒரு வடிவம், திருமால் ஒரு வடிவம், நடுவில் சிவம் என்று சிவபெருமானுடைய அங்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றதை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். ஞானசம்பந்த சுவாமிகள் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த தேவியினுடைய பாலை உண்ணுகிறார். சிவஞான பால் என்று அதற்கு பெயர். அவர் பாடுறாரு பாருங்க, தோடுடைய செவியன். சிவபெருமானை எப்படி பாடுறார்? அர்த்தநாரீஸ்வரராக பாடுறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அம்மையும் அப்பனும் சேர்ந்து வந்துத்தான் அருள் புரிவார்கள். அம்மையப்பரே எல்லா உலகிற்கும் அம்மையப்பர் என்று அறிக. எங்கேயாவது ஆண் தோடு போடுவாங்களா? தோடு போட முடியாது. சிவபெருமானுடைய காட்சிப்படுத்துறார். தோடுடைய செவியன். அப்போ ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் சுவாமி. இப்படியாக வந்துத்தான் அந்த சிவஞான பாலமுதை ஞானசம்பந்தருக்கு கொடுத்தாங்க. சிவஞான பாலமுதை. அப்போ தேவியினுடைய வடிவத்தில் இதுவும் ஒரு வடிவம், அர்த்தநாரீஸ்வரி வடிவம். இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமமும் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், சிவசக்தியைக்க ரூபிணி லலிதாம்பிகா. வாழையம்மை என்று சொல்லுகின்றோம், லலிதா மகா திரிபுர சுந்தரி என்று சொல்லுகின்றோம். இவர்களை ஒரு பெண் தெய்வம் என்று சொல்லிவிட முடியாது. இவர்கள் பாலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆண் தெய்வமும் கிடையாது, பெண் தெய்வமும் கிடையாது. இவர்கள் சிவசக்திக்கு வடிவமாகவே இருக்கின்றார்கள். பாலாம்பிகையும் சரி, முருகப்பெருமானும் சரி. இறைவனுக்கு பால் பேதம் என்பது மனிதர்கள் போல கிடையாது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆக இப்படியாக நம்முடைய வள்ளலார் பெருமான் அந்த தேவியினுடைய தரிசனத்தை பற்றி பாடுறார். 6ஆம் திருமுறையை பாடுறார் பாருங்க. பொன்னம்பல காட்சியில், ஆணி பொன்னம்பல காட்சியிலே, அன்னையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன், அன்னையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேன். என்ன சொல்றாரு? அன்னையை கண்டேன், அவள் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேன் என்று பாடுகின்றார். அப்போது அந்த தேவியினுடைய அருள் இல்லாமல் ஒருவரால் அந்த சித்த நிலையையோ சிவநிலையையோ எய்த முடியாது. இதையே கருவூராரும் பாடுகின்றார். என்ன பாடுறார் பாருங்க. ஆதியந்தம் வாழையவள் இருந்த வீடே, ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு. ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு. அவள் இருக்கக்கூடிய வீட்டிலேயே நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. அந்த வீடு எது? நம்ம உடல் தான் அந்த வீடு. அவளை அறியாமத்தான் நாமெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ நான் பிறந்துட்டேன்,
அப்படின்னு நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவளை அறிய முற்பட்டால், அதைத்தான் நமக்கு கொங்கணர் காட்டுறார். காணாத வாளையை கண்டு கொண்டால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலாம்பிகையை நாம் கண்டு கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? காட்சி காணலாம், ஆகாயம் ஆளலாம். காட்சி காணலாம், ஆகாயம் ஆளலாம் என்று பாடுகின்றார். இதையே பட்டினத்தார் ஞானமும் ஒரு அம்பாளை பற்றி, நம்ம வாழையம்மையை பற்றி ஒரு பாடல் சொல்லுது பாருங்க. நெஞ்சமுடனே தாம் புலம்பி நீல நிறத்தாள் என்ற குஞ்சரத்தை ஆதரித்து, அதாவது நெஞ்சமுடனே தாம்புலம்பி, நமக்குள்ளேயே நாம் புலம்பிக் கொள்ளக்கூடிய அந்த விஷயம். நீல நிறத்தாள் அம்பிகையினுடைய ஒரு வடிவம், ஞானமயமான வடிவம். நீல நிறத்தாள், அம்பிகைக்கு பல வடிவம், பல நிறங்கள் உண்டு. கௌரி என சொன்னால் அவள் மஞ்சள் நிறத்தவள். வெண்மையான நிறத்தை உடையவள் மகா சரஸ்வதி, ஏடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி. பச்சை நிறத்தை உடையவள் அன்னை மாதங்கி. கருமை நிறத்தை உடையவள் காளி. நீல நிறத்தை உடையவள் மகா சரஸ்வதி என்று அவளுக்கு பெயர். நீல நிறத்தை பெற்றால் அதற்கு பெயர் மகா சரஸ்வதி என்று பெயர். அப்படி நீல நிறத்தால் ஈன்ற குஞ்சரத்தை ஆதரித்து, நீல நிறத்தால் ஈன்ற குஞ்சரத்தை ஆதரித்து, அவள் எந்த ஈன்கிறாள் என்றால் ஓம்காரத்தை தருகின்றாள். அம்பிகை ஓம்காரத்தை தருகின்றாள். கும்பிட்டால் தஞ்சமுடன் காம முதல் மும்மலத்தையும் கட்டறுத்து, அவளை நாம் வழிபட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மும்மலங்களும் அறுபடுமா, மும்மலங்களும் அறுபடும். ஞானமுடன் பூமிதனில் வாழ்வர் எப்போதும் பாடல் ஆவுடை ஆளோடு இருந்தேனே. இந்த ஆவுடை ஆளோடு இருந்தேனே என்பது வாழையம்மையோடு இருப்பது. என்னது? வாழையம்மையோடு இருப்பது என்பதுதான் பட்டினத்தாரினுடைய இந்த ஞானம் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போது இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குங்க. இன்னும் நிறைய சித்தர்கள் அன்னை வாளாம்பிகையும் அன்னை பராசக்தியினுடைய வடிவங்களையும் இன்னும் நிறைய விஷயங்களை, சூட்சுமமான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் இந்த 1 மணி நேரம் பத்தாது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, நம் தாய் வாழைக்கு கும்மியை கொட்டுங்கடி, ஆதாரமாய் இந்த அவனியில் பூத்த செம்பாலைக்கு கும்மியை கொட்டுங்கடி, செம்பாலைக்கு கும்மியை கொட்டுங்கடி என்று அடியவளும் வாளாம்பிகையின் மீது ஒரு கும்மி பாடலை இயற்றியுள்ளேன். அதில் என்ன ஒரு அதிசயம் நடந்ததுன்னா, நம்ம செம்பாக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழை கோட்டை இருக்குது, ஸ்ரீ சக்கரராஜ பீடம். அங்கே அம்பாள் மயிலாப்பூர் கற்பகாம்பாலே அந்த இடத்துல பாலாம்பிகையாகவும், தருணி திரிபுர சுந்தரியாகவும், ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரியாகவும் 3 நிலையில் இருக்கிறாங்க. நான் எப்போவுமே அங்கே போனால் அம்பாளை பாடுறது வழக்கம், எல்லா நேரத்துலையும் சொல்ல முடியாது. அப்போது ஒரு முறை எதர்ச்சியாக அந்த கோயிலுக்கு சென்று பொழுது இந்த வாழை கும்மியை பாடுறேன். இதில் அம்பாளினுடைய ஒவ்வொரு வடிவம், அவள் என்ன நிற ஆடையை போட்டிருப்பா, அவள் தலையில் என்ன வச்சிருப்பா, அவள் கஸ்தூரி மஞ்சளை அரைத்து பூசி சூரியன் போல் வட்ட பொட்டுமிட்டு, இதெல்லாம் அவள் கொடுத்த சொல்லுதான். சூரியன் போல் வட்ட பொட்டுமிட்டு அம்மா என்ன பண்ணுறாளாம், அந்த வாளாம்பிகை கஸ்தூரி மஞ்சளை அரைச்சி பூசி சூரியன், காலை சூரியன் எப்படி உதிச்சு வரும் அதுபோல் வட்ட பொட்டுமிடுறாள். அதே போல் கோதிட்ட குந்தலில் குஞ்சரமிட்டு வைர பிள்ளைகளை அதில் சூட்டி என்றெல்லாம் வரும். அதே போல் பச்சை வயல் போல் பட்டுடுத்தி, இதெல்லாம் பாடிக்கிட்டே வரும் பொழுது அப்போது அங்கே திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. இது பாட பாட அங்கே அம்பாளுக்கு அலங்காரம் நடக்குது. நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் அவங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்குது. அம்பாள் பச்சை பட்டுடுத்தின்னு பாடுறேன், பார்த்தா அம்மாவுக்கு பச்சை கலர் புடவை கட்டியிருக்கிறாங்க. வட்டமான வைர பிள்ளை இட்டு அம்பாளுக்கு தலையில் பிள்ளையெல்லாம் வைக்கிறாங்க. கோதிட்ட கூந்தலில் மலர்கள் சூட்டி என்று வரும்போது அவளுக்கு மலர்கள் சூட்டுறாங்க. அப்போ அந்த பீடத்தில் இருக்கிறவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது நீங்களா எழுதுனீங்க இந்த பாட்டு? அம்பாளுடைய அருளால் அடியவள் எழுதுனன்ற. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், வாழை இருக்கும் இடத்தில், வாழை இருக்கும் இடத்தில் கவி பாடும் என்று சொன்னார். அது எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய பரிசு தான். அது ஒரு பெரிய பரிசு. அவளுடைய இடத்துலேருந்து அவளே அந்த பாடலை கேட்டு வாங்கிட்டா போல. ஆக இப்படியாக இந்த சிற்றறிவுக்கு ஏதோ அப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அம்மா கொடுக்குறா இல்லைங்களா. நாம் பெரிய இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம படித்தது கிடையாது. ஆனால் கண்ணை மூடிட்டு அவளை நினச்சி உட்காரும் பொழுது அந்த சொற்களை அவளே கொடுப்பாள். அதற்கு அடியவளும் ஒரு சாட்சி எனலாம். அவள் இருக்கிறாளா என்றால் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம். அவள் இருக்கிறாள் என்பதுதான் சத்தியம். அவள் இருக்கிறாள் என்பதுதான் சத்தியம். உண்மையாக எவரொருவர் வாழையம்மையை
உண்மையாக எவர் ஒருவர் அந்த பாலாம்பிகையை வழிபடுகின்றார்களோ நிச்சயமாக அவளுடைய தரிசனம் கிடைக்கும். அப்போ நீங்கள் சாமியை பார்த்துட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. இந்த ஊனக்கண்ணுக்கெல்லாம் அவள் தெரிய மாட்டா. ஆனால் நம்முடைய சித்தத்திலிருந்து நிறைய விஷயங்களை செயல்படுத்துவாள். நம்முடைய சித்தத்திலிருந்து நிறைய விஷயங்களை செயல்படுத்துவாள் என்று சொல்லி நாம் தேவியினுடைய வடிவங்கள் பல 51 சக்தி பீடங்களை எடுத்துக்கோங்களேன். ஒரு பீடத்திலையும் ஒரு வடிவம். கன்னியாகுமரி வடிவம் அம்பாளினுடைய இன்னொரு வடிவம். குழந்தையிலிருந்து அடுத்தது குமரி வடிவம். பார்த்தீங்கன்னா அம்மா தாவாணி கட்டிக்கிட்டு இருப்பா. முக்கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே வடக்கு பார்த்து அம்மா நின்றுட்டு இருப்பா. தவக்கோலம், அது தேவியினுடைய தவக்கோலம். அதே போல் நம்முடைய காஞ்சி காமாட்சி தவக்கோலம். எப்பேற்பட்ட தவக்கோலம், சாதாரண தவம் இல்லைங்க. பஞ்சாக்னி வளர்த்து அதில் நடுவில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஊசி முனை நுனை அளவிலே தன் கட்டை விரல் நுனையினால் அம்பிகை தவம் செய்தாள். அவளை போல யாராலையும் தவம் செய்ய முடியாது. அது ஒரு அற்புதமான வடிவம், மாங்காடு காமாட்சி அம்மையினுடைய வடிவம். இப்படியாக இந்த தேவியினுடைய வடிவங்கள் அற்புதமான பல வடிவங்கள் இருக்குங்க. அது அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஞானமயமான வடிவம். சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தூய்மையான பக்தர்களும் எல்லாரும் போற்றிய வடிவங்கள், எல்லாருமே போற்றிய வடிவங்கள். ஆகவே அப்படியாகிய அந்த ஞானமயமாக இருக்கக்கூடிய அந்த தேவியின் வடிவத்தை நாமும் மனதிலே சிந்திப்போம், அவளுடைய அருளை பெறுவோம். அந்த தேவியானவள் நம்முடைய மனதிலே எழக்கூடிய அஞ்ஞானத்தை விளக்கி மும்மலங்களை அறுத்து பாசக்கட்டினை அறுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடு சேர்க்கக்கூடிய வாழை ரூபத்திலே நம் உயிருக்குள்ளே, நம் உடலுக்குள்ளே உயிராக உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி என்று சொல்லி அந்த சக்தியை அன்போடு வழிபடுவோம். நாமும் அன்போடு வாழ்வோம், கொல்லாமையை செய்வோம். அதுதான் இறைவன் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். வள்ளலார் சொல்கிறார், உயிர்களின் மீது அன்பு செய்வோம் என்று சொல்லி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செய்து சத்திய தர்மத்தோடு வாழ்ந்தோமே என்றால் நிச்சயமாக அந்த தேவியினுடைய காட்சி நமக்கு கிட்டும். நாமும் சிவத்திலே சேருவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையிற் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இலையே. முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இலையே. முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கும் இலையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். திருமூலருடைய திருமந்திரத்தில் சக்தி பேதத்தில் அம்பாளை பற்றி எல்லாரும் படிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். வரும் 9/4/2026 நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில் 6:30 மணி அளவில் வே முரளிகிருஷ்ணன் ராமானுஜாசன் ஐயா அவர்களினுடைய மகாபாரதம் என்கின்றதாகிய தலைப்பின் கீழ் சொற்பொழிவு நடக்க உள்ளது. அனைவரும் வாருங்கள், கேட்டு மகிழுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.